Okay guys, so welcome back my channel bro. So வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணலாம் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்களா. ஓகே, வீடியோ வந்து பார்க்குற யாருமே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்களா. ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறையா ஹார்ட்வேர் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் இருந்தால் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கோ X3 வந்து ஆண்ட்ராய்டு வந்து 10ல் இருந்து எப்படி 11க்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். மேனுவலாக வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வச்சிருக்க மொபைல் வந்து இப்போ போக்கோ X3ல் ஆண்ட்ராய்டு 10ல் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து டவுன்லோடிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ப்ரோ, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா MIUI 12 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கண்டினியூஸாக வந்து 5 or 6 டைம் வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அப்டேட் ஃபியூச்சர் வந்து ஆன் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா SD கார்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து வைக்க வேண்டாம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அப்டேட் பண்ணும்போது சம் கரப்டடாக எதாவது ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து SD கார்டை வந்து சூஸ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நான் வந்து இப்போ வந்து ஃபைலை வந்து இப்போ வந்து SD கார்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ MIUI சூர்யா குளோபல் 12.01 ஓகேங்களா, அந்த வெர்ஷன் பேர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், செட்டிங்ஸுக்குள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிருங்க ஓகேங்களா. அபவுட் ஃபோனில் போய்ட்டு அந்த MIUI 12க்கு வந்து மேலே 3 டாட் இருக்கும், சூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். சூஸ் அப்டேட் பேக்கேஜ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா SD கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஃபிர்ம்வேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அப்டேட் ஆகிறதுக்கான ஸ்டெப் வந்து ப்ராசஸ் வந்து ஆகும். ஓகே, சம் டைம் ஆகுங்கிறதுக்காக என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சம் டைம் வந்து அது வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ யாரும் வந்து அதுக்காக வந்து பேக் பட்டனையோ இல்லை வந்து எக்ஸிட் ஆக வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ப்ராசஸ் அந்த இதை முடிச்சு டேரெக்டாக வந்து ரீபூட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வெயிட் பண்ணி ஓகே இப்போ காட்ட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ரீபூட் அண்ட் அப்டேட் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்தோன்னா மொபைல் வந்து ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மினிமம் உங்கள் மொபைலில் வந்து 50% அபோவாவது சார்ஜர் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து 40% மேலேயாவது வச்சுக்கோங்க ஓகேங்களா. இல்லை அப்படின்னா மொபைல் வந்து சாஃப்ட் பிரேக் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரெக்கவரி மோடுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னடா எனக்கு வேறு மாதிரி வருது உங்களுக்கு வேறு மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து கஸ்டம் ரெக்கவரி போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நான் அடிக்கடி வீடியோஸ் பண்ணுறதுனால போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து MIUI ரெக்கவரியிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி பூட்லோட அன்லாக் பண்ணி கஸ்டம் ரெக்கவரி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து வேறு மாதிரி அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் வந்து என்னடா உனக்கு வேறு மாதிரி வருது எனக்கு வேறு மாதிரி வருது அப்படிலாம் வந்து யாரும் நினைக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து சிம்பிள் ஈஸி தான் ஓகேங்களா. உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நடக்கும், எனக்கு இங்கே அதே தான் நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மினிமம் உங்கள் மொபைலில் வந்து சார்ஜர் வந்து 40க்கு மேலே வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ என்னது பார்த்தோன்னா 50% இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சார்ஜர் போட மறந்துடாதீங்க ஓகேவா. ஓகே, இப்போ வந்து அப்டேட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பாதி வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பொறுமையாகவே வந்து ஹேண்டில் பண்ணி ஓகேங்களா. யாரும் எக்ஸிட் பட்டனையோ வந்து ரீபூட் ஆப்ஷனை வந்து யாரும் கொடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மொபைல் வந்து ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மொபைல் வந்து ரீபூட் ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ உள்ளே போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ சம் டேக் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து யாரும் வந்து பயணிக்க வேண்டாம், ஐயோ மொபைல் எதுவும் ஆகிடுச்சோ வச்சிருச்சோ அப்படின்ட்டு. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா. எதுவும் ஆக சான்ஸே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான், ஈஸி தான் ஓகேங்களா. யாரும் பயணிக்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு MIUI லோகோ அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணல மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தூக்கி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம போகிற டெக் சேனல் வீடியோஸ்லாம் வந்து நமக்கு வந்து உடனுக்குடன் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் செட்டிங்ஸுக்குள்ளே போய்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒன்ஸு. ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப பெரிய மெத்தட் அப்படிங்கிறதே கிடையாது, ஈஸியான மெத்தட் தான். ஃபிர்ம்வேர் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஃபைல் வந்து நீங்கள் வந்து டவுன்லோடிங் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அது மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஓகே, இப்போ அதில் ஃபியூச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் நியூ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்டேபிள் MIUI பேஸ்டு ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
ஜிபிஎஸ் அப்படிங்கிறத மாற்றி லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இது வந்து பெருசாக அப்டேட் ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் மேஜர் அப்டேட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 கிடச்சிருக்கு எம்ஐ 12 பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் இப்போ நான் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பேட்ரி பேக்கப்பாக இருக்கட்டும், அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு பக் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ 1, 2 பக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்லாம் சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மேக்ஸிமம் வந்து சீக்கிரமே சரி பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.